அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் டிப்பரில் ஜியோ பாலிட்டிக்ஸ். ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் அதை நினைக்கும் போதே சும்மா அப்படி லைட்டாக அப்படி இருக்கு. இன்னும் நீங்கள் உங்கள் கிட்ட சொல்லும் போது நீங்கள் என்ன நிலைமை ஆக போகிறீங்களோ தெரியல. வாங்க, பயங்கரமான சம்பவம் கனடாவை பார்த்து ஆரம்பிச்சிட்டார். நம்ம ஒரு நாள் முன்னாடி பேசணும்ல, அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வெஞ்சன்ஸ் ஆரம்பிப்பாங்க. கனடா வேறு போயிட்டு சீனாக்கிட்ட ஒப்பந்தம் போட்டு வந்துட்டாங்க. அமெரிக்கா வேறு பொசிட்டிவ்னஸ் ரொம்ப அதிகம். தன்னை தவிர யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க அந்த வெறுப்பை வேறு விதமாக காட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இன்றைக்கி வெடிச்சு எரிஞ்சிட்டாங்க, பயங்கரமாக வெடிச்சு எரிஞ்சிருக்காங்க. அவ்வளோதான், இப்போ 100% வரின்ட்டாங்க. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எனக்கு தெரியாது, ட்ரம்ப் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு இந்த பக்கம் நேட்டோனுடைய மற்ற தலைவர்கள்லாம் ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஒருவேளை நேட்டோவை உடைச்சிருவாங்களா, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, அது இல்லாமல் ஈரான் இஸ்ரேல் அந்த பதற்றம் வேறு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்றுங்க. இன்னைக்கு கிளைமேக்ஸ் பாருங்கள். யூஏஇ ரீசெண்டாக இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல, சும்மா ஒரு 2 மணி நேரம் விஷயம்தான். மோடி அவர்கள் போயிட்டு விமான நிலையத்திலே வரவேற்றார்ல. இந்த இம்பேக்ட் எங்கே இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி யூஏஇ இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்னுடைய இதெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்போ பாகிஸ்தான் ஒரே இதில் இருக்காங்க. ஸோ நம்ம யூஏஇ கிட்ட ஜாயின் பண்ணுறதுனால பாகிஸ்தானுக்கு யூஏஇக்கு பெரிய பிரச்சனை. ஏன், என்ன காரணம், என்ன நிகழ்ந்தது, அதையும் நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம். தயாருங்களா? சம்பவம் இடத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டுங்க கொஞ்சம் உக்ரைன் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கொடுக்கலாம். எனக்கு இந்த கொரியன் சீரியஸ் பார்க்கும்போதெல்லாம் ஒரே டவுட்டாக இருக்குங்க. அந்த ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. என்னப்பா இவர் இப்போ தான் பார்த்தோன்னா வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த ஹீரோயின்ஸ் அதில் வர்ற எல்லாமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. என்னால் ஐடென்டிஃபை அவ்வளோ சீக்கிரம் பண்ணவே முடியாது. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு வார்த்தையும் சொல்லிடுறேன். கொரியன் சீரியஸ் பார்த்தோம்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப டீசென்சியாக இருக்கும். லைக் நம்ம மற்ற நெட்ஃப்ளிக்ஸில் வர மற்ற அந்த கலாச்சார சீர்கேடெலாம் தாண்டி ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் கொரியன் வெப் சீரிஸ். சரி, இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன், ஒரு ப்ரொமோஷனாக அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த வடகொரியா தென்கொரியாவோட இஷ்யூவில் உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 வடகொரிய வீரர்களை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறோம். அவங்க அங்கே ரஷ்யாவுக்குள்ள எல்லை பகுதியில் சண்டை போட முடியாமல் எங்ககிட்ட தப்பிச்சு வந்தாங்க. அவங்கள நாங்கள் பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வயசு 22, 27. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எழுத வச்சதில், டிஸ்பிளேயில் காட்ட வச்சதில் அவங்க என்ன டிஸ்பிளேயில் காட்டினாங்கன்னா, ஐயா நான் வடகொரியா இல்லைங்க ஐயா, நான் தென்கொரியா, ஏதோ அந்த பக்கம் போகும்போது என்னை பிடிச்சி வச்சுட்டாங்க ஐயா, என்னை காப்பாற்றுங்க, என்னை நீங்கள் மறுபடியும் இந்த பிரிஸ்னர் ஸ்வாப்னு சொல்லுது, அதாவது கைதிகளை பரிமாற்றம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் ரஷ்யாவுக்கு அனுப்ப தயாராகிறாங்க. ரஷ்யாவுக்கு அனுப்பினா நேராக வடகொரியா ஷிட் பண்ணிட்டு வாங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க ஐயான்னு இந்த தென்கொரிய மொழியில் எழுதி காட்ட. இந்த செய்தி எங்கே ரீச் ஆயிடுச்சுன்னா, இங்கே தென்கொரியாவுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு ரீச் ஆயிடுச்சு. இலே ஓடலே சண்முகம் எடுலே வண்டியான்னு சொல்லிட்டு உடனே அங்கே உக்ரைனுக்கு ஃபோனை பண்ணி, என்னலே பண்ணுறீங்க, எங்காலங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படிங்க எல்லை காலத்தில் போரிட்டாங்க அவங்க வடகொரிய வீரர்கள், நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுவும் பாருங்க ரொம்ப ஒரு நெக் கண்டிஷன் தான். இவங்களை எப்போ கைது பண்ணுது அப்படின்னா, ஜனவரி 2025 கைது பண்ணுது. இப்போ இவங்க எப்படின்னா, இவங்களை வெளியிடாமல் ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருந்து திடீர்னு இன்னைக்கு இவங்கள தான் நாங்கள் சிறை கைதியாக பரிமாற்றம் பண்ண போறோன்னு இப்போதான் அவங்க ஆதங்கத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரே ரெக்வஸ்டா வச்சிருக்கிறாங்க, ஐயா என்னை மறுபடியும் வடகொரியாவுக்குள்ள அனுப்பிச்சிடாதீங்க ஐயான்னு ரெக்வஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நான் முன்ன சொன்ன அந்த கொரியன் சீரீஸுக்கும் இந்த வடகொரிய நபர்களுக்கு தென்கொரிய நபர்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருந்ததா, இல்லை இவங்க ஆளு பார்த்தாவே இப்படி கொஞ்சம் அப்படியே இந்த வடகொரிய வீரர்கள்லாம் மக்கள் தெரியாதா, தென்கொரிய மக்கள் தெரியாதா, அப்படியே ஒரே டைப்பாக தான் இருப்பாங்க, HSL மாதிரி எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருப்பாங்க. புடியிலே இவங்க தான் வடகொரியாலும் பிடிச்சி வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே ஒருவேளை உக்ரைன் கணக்குக்காக பிடிச்சி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் தென்கொரியா மக்களே, எந்த காரணத்தை கொண்டும் டூர் போகிறேன் அதை போகிறேன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்குள்ளே போயிடாதீங்க. உங்களை பார்த்தாவே வடகொரிய வீரர்கள் நினச்சி பிடிச்சி வச்சுப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.
இதில் இன்னொரு செய்தி கூட பெரிய அளவுக்கு இருந்தது. இன்றைக்கி உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, ஆல்மோஸ்ட் எங்கள் 2 லட்சம் சோல்ஜர்ஸ் வந்து கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருக்கோம், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னுலாம் பயங்கர 2 லட்சம் கூட இல்லை, அது 20 லட்சம்ன்றாரு. சாரி 20 லட்சம் சோல்ஜர்ஸ் சொன்னாங்க. இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணாங்க. உடனே ஐயா நிஜமாக உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், 20 லட்சம் சோல்ஜர்ஸ் நீங்கள் தயார் பண்ணிடுவீங்களா? ஒரே வீரர்கள் கூட கிடைக்காம ஆள் விட்டால் போதுன்னு அவங்கவுங்கள அழுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இதில் நீங்கள் 20 லட்சம் வீரர்கள் எல்லை களத்தில் தயார் பண்ணுறீங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வி வைத்து கொள்ளலாம். அதே மாதிரி பேச்சுவார்த்தை அங்கே துபாயில் நடக்குது, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. எவ்வளோ சீரியஸாக போனாலுமே அந்த டெரிட்டோரியல் இஷ்யூ இருக்குல்ல, அது பெருசாக அப்படியே கொஞ்சம் இழுப்பறியாக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வராது, பார்க்கலாம் பொறுத்து என்ன நிகழ்வு நடக்கிறதுன்ட்டு. இன்றைக்கி போலந்தினுடைய ரிட்டையர்ட் ஜென்ரல், அதாவது ரிட்டையர்ட் ஜென்ரல் அப்படின்னா அவர் நேட்டோவுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறார். நேட்டோவில் ஆப்கானிஸ்தான் யுத்தத்துக்கு அங்கே போயிட்டு சண்டையும் போட்டிருக்கிறார். அவருக்கு இன்றைக்கி வெறி வந்துருச்சு. இன்றைக்கி எலே ட்ரம்ப், யாரை பார்த்து என்னலே சொல்கிற, என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்குறியா இல்லைலே சொல்லலே அப்படின்ற அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டார். ஏன் இவர் டென்ஷன் ஆனார்னா, நேற்று வந்து ட்ரம்ப்பு சும்மா இல்லாமல் என்னங்க நேட்டோ பெருசாக, நேட்டோ வீரர்கள் வந்து எங்களை காப்பாற்றுறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆப்கானிஸ்தானில் 2001 21 வரைக்கும் முன்களத்தில் வந்து சண்டையிடுங்கன்னா ஓடி போயிட்டு பின்னாடி இருந்து சுட்டுட்டு கடைசியில் எங்கள் வீரர்கள் தான் அப்படி வீரமாக நெஞ்சை காட்டி இறந்து போனது, வீரமாக உள்ள முன்னேறி சென்றது எல்லாமே எங்கள் வீரர்கள் போனதுக்கப்புறம் தான் நீங்களே வந்தீங்க, என்னங்க அங்கே சத்தம் அப்படின்னு சொல்ல. இது அங்கே நேட்டோ வீரர்கள் நிஜமாகவே சண்டைக்கு போனாங்கல்ல ஆப்கானிஸ்தானுக்குள்ளே, அவங்களுக்கெல்லாம் ஒரு அது என்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு பப்பி சேமாக போயிடுச்சு. நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டார் போலனுடைய பிரசிடென்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, நேரடியாகவே எங்கள் வீரர்கள் டெசர்வ், நீங்கள் வந்து மரியாதை குறைவாக கண்ணிய குறைவாக எங்கள் வீரர்களை பேசும்போது நிச்சயம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க தான் அப்படின்னா கெனடாவும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா எங்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும், அதுவும் ட்ரம்ப் அவர்களே நீ மன்னிப்பு கேட்டே ஆகணுன்றாங்க. இந்த கெனடாவும் போது மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, சம்பவம் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள், இதுக்கப்புறம்லாம் நாங்கள் நேட்டோவுக்குள்ளே சகஜமாக பேசி சிரித்து ஒன்றா நாங்கள் கூடி கொலாவி இருக்கணும்னா எனக்கு தெரியாது, ட்ரம்ப் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும், தார்மீகமாக மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைனா அவ்வளோதான், நாங்கள் நேட்டோவில் இருக்கிறதா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது சரி பரவாயில்ல, சம்பவம் பெருசாக இருக்குது, மனுஷன் தனது வாயை வச்சு அவருக்குன்னு இப்போ நண்பர் வட்டாரங்களே கிடையாத அளவுக்கு எல்லா நாடையும் பிரித்து மேயறாரு. அதை சொல்கிறது இதை சொல்கிறதுன்ட்டு இப்போ இன்னொன்று கூட நினச்சேன் நான். இப்போ 2026 அடுத்து இப்போ பிப்ரவரி சமயத்தில் ஒரு பெரிய ட்ரில் எக்ஸசைஸ், அதாவது அமெரிக்க வீரர்கள் ஒரு 3000-லேருந்து 4000 பேர் எங்கள் பின்லாந்துலேயும் நார்வேலையும் போயிட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. அது ஏற்கனவே டிசைட் பண்ணது தான். ஃபஸ்ட்டு நேட்டோ நாடுகளோடு இருந்தது, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் தனியாக பண்ணுறேன்ட்டாங்க. எதுக்காங்கன்னா கிரீன்லாந்தில் ரொம்ப கோல்டு சுச்சுவேஷனாக இருக்கும் இல்லையா, அது இந்த பின்லாந்து எல்லை பகுதியிலையும் நார்வேயில் கொஞ்சம் அது மாதிரி இருக்குன்றனால பெரிய பயிற்சிகள் மேற்கொள்ள போகிறாங்க. இந்த பயிற்சிகள் மேற்கொண்டதுக்கப்புறம் தான் தெரியும், இல்லை கேன்சல் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயம், நம்ம நேற்று ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணோம், எப்படியும் கிரீன்லாந்து விவகாரத்தை எடுத்தால் அடுத்து இவங்க கெனடாவை கண்டிப்பாக சீண்டுவாங்க. கெனடா வேற போயிட்டு சீனா கிட்ட கையை கொடுத்து சிரித்து பேசியிருக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போதெல்லாம் சிரிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. நார்மலாகவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட தவிர நீ வேறு யாருக்கிட்ட சிரித்து பேசினாலும் பிடிக்காது, அவங்க ஒரு விதமான சைக்கோ அவங்க. ஏன்னா அது ட்ரம்ப்பெல்லாம் அவ்வளோதான், அவர் அமெரிக்கா தவிர நீ எங்கேயா சிரித்து பேசின்னு வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற நாடு இந்த ஐரோப்பா நாடுகள்லாம் அவங்களாம் முடிஞ்சது கதை. அது நான் உங்களுக்கு நேற்று கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதில் இந்தியா கூட பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே தேவோஸில் காஜா கலாஸ் அவர்கள், உர்சலா வாண்டர்லியான் அவர்கள் நான் இந்தியாவுக்கு போகிறேன், மதர் ஆஃப் அக்ரிமெண்ட் போட போகிறேன் அப்படி இப்படின்ட்டு ஃபுல்லாக அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்களா. ஆஹா, சீனியர் கண்ணு வச்சுட்டு அவ்வளோதான்ற மாதிரி நினச்சோம்ல, அது சரியாக தான் போச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி அந்த ட்ரெஸரி இருக்கிறார்ல பெசன்ட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி பெரிய டீலுக்காக ஐரோப்பா இந்தியாவுக்கு போகிறாங்க, ஆனால் தொடர்ந்து இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறாங்க, அவங்க மீது வரி போட தைரியம் இல்லை, அவங்க ரஷ்யா கிட்ட வாங்கி மறுபடியும் அவங்க ஐரோப்பாவுக்கே கொடுக்குறாங்க, ஆனால் இவங்க வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க பொருளாதாரத்தை, ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை முடக்கணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, நாங்கள் கூட வரி போட்டிருக்கோம், அந்த அளவுக்கு கூட ஐரோப்பா தைரியம் இல்லாமல் இன்றைக்கி இந்தியா கிட்ட போயிட்டு இவங்க அக்ரிமெண்ட் மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொன்னார். ரைட்டு, வைத்தறிச்சல் வெளியே வந்துருச்சா?
வந்துருச்சா வைத்தறிச்சல். ஏன் நார்மலாகவே இது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க கிட்ட மட்டும்தான் பேசணும், அவங்க கிட்ட மட்டும்தான் சிரிக்கணும். வேறு எந்த நாடுகிட்டனா போனீங்க அப்படின்னா உங்களை வந்து கண்ணு வச்சிருவாங்க. இப்போ இந்தியா மீது வரி போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கான சமயம் நெருங்கி விட்டது. அது பரபரப்பாக இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம அதையும் தாண்டி ஈரானுடன் நெருக்கமான நாடுகள் மீது 25% வரியை இனிஷியலாக போட போகிறாங்க. அதில் இந்தியா வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம சபகர் போர்ட்டில் அங்கே தான் இருக்குது. அதுவுமே கூடுதலாக சொல்ல முடியும். ஸோ நான் ஏன் இந்த வரியை வந்து இந்தியா மீது திரும்ப போகுதுன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று. இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களுடைய 2 ட்வீட்டை நான் உங்ககிட்ட காட்டுறேன். முதல் ட்வீட் வந்து, கனடா இஸ் எகைன்ஸ்ட் த கோல்டன் டோம் பில்ட் டு அவர் கிரீன்லேண்ட். கிரீன்லேண்டில் நாங்கள் கோல்டன் டோம் கட்ட போகிறோம், அதாவது கனடா எகைன்ஸ்டாக இருக்குது. கனடா அதாவது இந்த கோல்டன் டோம் வந்து கனடாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேவராக யாருக்கிட்ட போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சீனா கிட்ட பண்ணுறாங்க. சாப்பிட்றது எங்ககிட்ட, விசுவாசம் எங்க யாருக்கிட்ட, அவங்க கிட்டயா அப்படின்னு கேட்குறாரு. சரி, மொதல் சம்பவமா. அடுத்து உடனே அடுத்த ட்விட்டை பாருங்க. இந்த கவர்னர் கார்னே ரொம்ப முக்கியம். இப்போ கனடா வந்து இப்போ அவங்க மாகாணத்தோட இணைச்சிக்கிட்டாரு. இப்போ ஏன்னா இணைச்சிட்டு கவர்னர் கார்னே, நீங்கள் நினைக்கிறீங்க சீனா கிட்ட போயிட்டு கூட்ஸை வாங்கிறது, அவங்க கிட்ட வந்து பெரிய அளவுக்கு ஒட்டி உறவாடுறது எல்லாமே மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. சீனா வில் ஈட் கனடா அலை. உங்களை உயிரோடு முழுங்கிடுவாங்க. அவங்க சாப்பிட கூட மாட்டாங்க, உயிரோடு முழுங்கிடுவாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக எங்களை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க. பிஸ்னஸ், சோசியல் ஃபேப்ரிக் எதுவும் எல்லாமே முடிச்சிட்டீங்க நீங்கள். இனிமேட்டு உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் மேலே 100% வரியை போடுறோம். நாங்கள் இதே ட்ரம்ப் அவர்கள் தான் மார்க் கார்னே அவர்கள் அங்கே சிஜிபிங் கிட்ட போயிட்டு சிரித்து பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாடு எல்லாத்துக்கிட்டையும் வணிக ஒப்பந்தம் பெறுவது பெஸ்ட்டு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப சாவகாசமாக பேசினார். அப்புறம் தான் ஓடி வந்து, தலைவரே ரொம்ப டீல்லாம் அதிகமாக போயிடுச்சு, அவங்க இறக்குமதி அதிகமாக பண்ணால் நம்மளை வெளியேற்றுற மாதிரி இருக்குது, பார்த்து தலைவரே பார்த்து சூதானமாக செஞ்சு விடுங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த வெறுப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் 100% வரி நிற்கிறாங்க. நான் அப்புறம் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், இந்த வடிவேலு காமெடி மாதிரி, டேங்க அப்பா அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே இந்த அளவு இருக்கிறான்னா அடி வாங்கணும் உயிரோட இருப்பானான்றக்காக தான் இப்போ கனடாவே ஏற்கனவே போயிட்டு வந்ததுக்கு 100% வரின்னு போட்டு பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்பவம்லாம் மோசமாக இருக்கா. இப்போ யூகே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சீனா கிட்ட போகிறதுக்கு. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் 2018 அப்புறம் மறுபடியும் அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு கேட்க புக்கன்னு சிரிச்சுட்டு பல டீலை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஐரோப்பா நாடுகளுக்குள் இந்த மனமாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மறுபடி இவங்க சீனாவுக்கு போனாங்கன்னா அடுத்தது யூகேவை என்ன விதமான டார்கெட் வைப்பாங்க, எப்படியெல்லாம் டார்கெட் வைப்பாங்க, இது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நியூஸாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னைக்கு ஐரோப்பாவில் பெரும்பாலான தலைவர்கள் வந்து சொன்ன செய்தி என்னன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே சீனா பக்கம் போயிடலாமா, ஏசிய நாடுகள் பக்கம் போயிடலாமா அப்படின்றத வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னைக்கு ஜெர்மனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அமெரிக்காவில் வந்து தங்க ரிசர்வ் ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது 100 பில்லியனுக்கு மேலே, ஐ திங்க் 1200 டன் கோல்டு ரிசர்வ் யாருக்கிட்ட இருக்குது, ஜெர்மனி கிட்ட இருக்குது. பட் ஜெர்மனி பெரும்பாலும் என்னென்னா அமெரிக்காவுடைய நியூயார்க் ஃபெடரல் ரிசர்வ் யூனிட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கரண்ட்டாக பெரிய அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதனுடைய ஒர்த்து வந்து 100 பில்லியன்ன்றாங்க. ஏற்கனவே 674 டன் வந்து 2013 17, அதுக்கப்புறம் 2020 ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மீதி ஒரு 37% வந்து அமெரிக்கா வந்து கோல்டு ரிசர்வ் வந்து வைத்திருக்காங்க. இன்னைக்கு ஜெர்மனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, வர இந்த ஆள் கொஞ்சம் நடந்துக்கிறதே சரியில்லை, திடீர்னு விசுரூபமாக எடுக்கிறாரு, தூங்கி எந்திரிச்சா வரி போடுறாரு, அதனால நம்ம கொஞ்சம் சூதானமாக இருந்துக்க வேண்டியதுதான், அங்கேருந்து எல்லா தங்கத்தையும் தூக்குறாசா, இதுக்கப்புறம் நீங்கள் அமெரிக்காவில் விட்டு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் டேஞ்சர், நாளைக்கு ஏதாவது ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்ன்றார். இப்போ தான் புரியுதுல்ல உங்களுக்கு, இது தானே பிரச்சனை. நீங்கள் இப்படி தானே பண்ணீங்க, ரஷ்யாவுடைய சொத்துக்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே இப்படி எதெல்லாம் வந்து டெபாசிட் பண்ணாங்களோ அதை லாபகமாக திருடிட்டு நீங்கள் உக்ரைனுக்கு வைக்கணும்னு நினச்சிங்க. எண்ணம் போலதான் வாழ்வு.
நீங்கள் என்ன நினச்சிங்களோ உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்கு இன்னொருத்தர் வருவாங்க. அதுக்கு நான் ட்ரம்ப் செய்கிறது கரெக்டாக தப்பானு எனக்கு தெரியாது. ஆனால் இது ஐரோப்பா நாடுகள் இப்போ பரபரன்னு இருக்காங்க. ஒன்று இப்போ ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு பாட்டியும் பேரனும் சொல்லிட்டாங்க, நம்ம கொஞ்சம் ஜியோ பாலிட்டிக்ஸை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா காரணம் என்னென்னா, கிரீன்லாந்து விவகாரத்தில் கொஞ்சம் நிஜமாகவே சீரியஸாகவே நம்ம கன்சர்ன் வந்து மாற்றணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல டேர்ன் தான், நல்லா தான் இருக்குது போகிறத பார்த்தா. கிரீன்லாந்து வந்து அதனால் இன்றைக்கி இலையை கொளுத்துங்களே வெடியே, ஐரோப்பா இந்த அளவுக்கு எனக்கு ஒற்றுமையாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால் ஐ ஆம் குமுதா ஹாப்பி, போடுங்களே வெடி, இந்த டண்டக்கு 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 டன் அது மியூசிக் வரும் இல்லை, அந்த மாதிரி கிரீன்லாந்தில் எல்லாம் ஒரு மியூசிக் போட்டு ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறாங்க. ஐரோப்பா எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இருந்தாலும் பத்திரிகைகள் வந்து வழக்கமாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணுவாங்க. அதில் வந்து நியூயார்க் டைம்ஸ் கூட என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அதாவது ஐரோப்பாவுக்கு வந்து தெரியல சீனாவும் ரஷ்யாவும் வந்து கிரீன்லாந்துக்கு வந்து த்ரெட்டனிங்காக இருக்குன்றது இன்னும் புரியல, அது இன்டெலிஜென்ட் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்கு, அதை வந்து அமெரிக்காவும் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் புரியல, ஏன்னா எங்களுக்கு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு கதையை கட்டுறாங்க. இந்த கதையெல்லாம் அவங்களுக்கே தெரியும் ஐரோப்பாவுக்கு. ஏன்னா இந்த கதையை சொல்லி தான் இன்னுமே அவங்க உக்ரைனுடைய யுத்தத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. இந்த கதையை சொல்லி தான் ஜெலன்ஸ்கி இன்னுமே ஐரோப்பா கிட்ட மிரட்டி மிரட்டி காசை வாங்கிட்டு இருக்கிறாரு. எந்த கதையை சொல்லின்னு கேட்குறீங்களா? இன்னும் அவ்வளோதான், இப்போ நான் மட்டும் உங்களை தடுக்காமல் நிறுத்தினா நேராக ஜெலன்ஸ்கி ரஷ்யா வந்து யாரை பிடிச்சிருவாங்க? போலந்தை பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நேராக ஜெர்மனி எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க, திரும்பி பக்கத்தில் பிடிச்சிருவாங்க. நீங்கள் எனக்கு ஆயுதங்களை கொடுத்து காப்பாற்றுங்க அப்படின்ற இந்த டைலாக் தான் இப்போ எங்கே வந்து நிற்குது? இப்போ ஜெர்மனியில் வந்து நிற்குது. அப்போ தான் பாருங்கள், என்னெல்லாம் ஐரோப்பா பண்ணுறாங்களோ அதெல்லாம் அப்படியே அவங்களுக்கே எகெயின்ஸ்டாக அமெரிக்கா வந்து திருப்பி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. நல்லா தான் இருக்குல்ல. இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. இல்லை ஃபைனலாக ட்ரம்ப் அவர்கள் எப்படின்றத ஒரே ஒரு சிம்பிள் வார்த்தையில் சொல்லிடுறேன். ஒரு வார்த்தைன்னு கேட்குற தலைவரே, ஒரு 7 கப்பல் பக்கம் பிடிச்சிங்களே, வெனிசுலாவுடைய ஷேடோ ஃப்ளீட் கப்பலை வந்து பிடிச்சிங்களே, என்னங்க தலைவரே பண்ணீங்கன்ட்டாங்க. அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எம்டி பண்ணிட்டோம், கொண்டு போய் 50 மில்லியன் பேரல் பக்கம் மார்க்கெட்டில் சேல்ஸே பண்ணிட்டோம், அவ்வளோதான். என்ன பொருளாதார தடைன்னு போட்டால் அப்புறம் என்ன பண்ணுறது, வந்து எங்கள் இப்போ இதில் சேர்த்தி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம மனுஷன் ரொம்ப கூலாக சொல்கிறார். இதற்கு முன்பு இந்த மாதிரி தடைகள் விதிக்கப்பட்ட கப்பல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துலாம் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாமே தயாராக இருக்காங்க. இன்னொரு விஷயத்த கூட சொல்கிறேன், இப்போ ஃப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. எங்கே அங்கே கடற்பகுதியில், குறிப்பாக ரஷ்யாவுக்கு போகக்கூடிய கடற்பகுதியில் கொஞ்சம் 2 கப்பலை முடுக்கி செக் பண்ணுறாங்க. ஒரு கப்பலை பிடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் 2 கப்பலில் போயிட்டு படைகள் போயிட்டு செக் பண்ணிவிட்டு ரஷ்யாவுடைய ஷேடோ ஃப்ளைட்டாக இருந்தால் உடனே தூக்குறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்க. ஜெலன்ஸ்கி வெறி ஏற்றி விட்டார், அமெரிக்கா மட்டும் தான் தூக்குது, மற்ற நாடுகள்லாம் வேஸ்ட்டுன்னொன்னே இப்போ மேக்கர்ன் அவர்கள் வெறி வந்து பயங்கரமாக செஞ்சிட்ருக்கிறாரு. பார்க்கலாம் எந்த சூழ்நிலையில் கொண்டு போய் அங்கே நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரஷ்யா இதுக்கப்புறம் பாதுகாப்போடு அனுப்பும் பட்சத்தில் இந்த மாதிரி ஏதாவது சீஸ் பண்ணுற பேரில் கூட வந்து அவங்க ஏதாவது தாக்கல் நடத்தினாங்கன்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும், அது ரொம்ப மோசமாக முடிஞ்சிடும். அதனால் அந்த நிலைமைக்கு கொண்டு போகிறாங்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும் நம்ம. ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நேட்டோ நாடுகள் ஒன்று சேருமா அப்படின்றது இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஈரான் விவகாரத்தை எடுக்கும்போது ஈரான் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் அது நேற்று இரவிருந்தே இஸ்ரேல் வந்து தனது வான்பரப்பை எம்டி பண்ணி வச்சுருக்காங்க. நேற்று இரவிருந்தே ஒருவேளை பரபரப்புக்காக இருக்கலாம், இல்லை பிளானாக கூட இருக்கலாம். யுஎஸ்னுடைய கமாண்டர் சென்காம்னுடைய தலைவர் ஃபஸ்ட்டு ஈராக்குக்கு போகிறார், ஃபுல் டே பேச்சுவார்த்தை நடத்துகிறார், ஃபுல் டே டிஸ்கஷன் பண்ணுறாரு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இப்போ இஸ்ரேலில் உட்காந்துக்கிறார். அவர் அங்கேருந்து கிளம்பி இஸ்ரேல் வந்ததுக்கப்புறம் தான் இஸ்ரேலினுடைய வான்பரப்பு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வைத்திருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். மேபி அது ஒத்திகையாக இருக்கலாம், இல்லை எந்த நொடியினாலும் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். மறுபடியும் தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து அதிகமான இந்த ரீஃபில்லிங் டேங்கர் ஏர்கிராஃப்டும் அடுத்தடுத்து C-17 ஆயுதங்களையும் கொண்டு வந்து இறக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஓய்வே இல்லை, பெரிய அளவுக்கு இறக்குறாங்க. அப்போ பெருசாக தாக்கல் நடத்துகிறாங்க. ஆனால் ஈரான் வந்து கடுமையாக சொல்லிட்டாங்க, இளைய அமெரிக்கா நீ மோதிரத்தை சாதாரண ஆளுக்கிட்டலாம் இல்லை, பிரித்து மேய்ஞ்சிடுவோம், பிரித்து மேய்ஞ்சிடுவோம், நாங்கள் யாருன்னு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே ஒரு டெமோ காட்டியிருந்தோம் இஸ்ரேலுக்கிட்ட, அந்த டெமோ உங்கள் மீது காட்டக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், பி கேர்ஃபுல், கொஞ்சம் நாங்கள் முடிச்சிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு ஈரான் பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க.
தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இன்னைக்கு ஐநாவில் ஈரானுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி மக்களை கொள்றாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியா அதற்கு எதிராக வாக்களித்திருக்கு. இல்லை, நாங்கள் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமாக மனித உரிமை கவுன்சில் வந்து பெரிய அளவுக்கு மீறி இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட அதாவது இந்தியா ஈரானுக்கு ஆதரவாக வாக்களித்தது சீனா, பாகிஸ்தான், இந்தோனேசியா, ஈராக், கியூபா, வியட்நாம். முதல் முறையாக பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒருங்கிணைந்து ஒரு ஓட்டு அளிச்சது அப்படின்னா அது ஈரானுக்காக இருக்குமா அப்படின்ற நான் இன்னொரு ஆங்கிள்லையும் வந்து பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பொறுத்திருங்கள், விழித்திருங்கள், காத்திருங்கள். தாக்குதல் நடக்க போகிறது. இன்று கூட அமெரிக்காவுடைய பத்திரிகைகள்லாம் என்ன மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா, அயதுல்லா அலி காமேனி அவர்கள் ஒளிந்து கொண்டார், பங்கர்ல போயிட்டார்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சொன்னால் வெளியே வருவார், இடங்க தெரியுமான்னு சொல்லி தொடர்ந்து இந்த கதைகள் வந்துட்டே தான் இருக்கு. அவர் தயாராகிறார், ஆனால் அவருக்கு தான் குறி வைக்கிறார். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அவர் தான். அது வேணா நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து மனக்கசப்பாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் டார்கெட் அவர் தான். அவர் இருப்பிடத்திற்கான டார்கெட், அதுக்கான அனலைஸ், அவர் பிளேஸுக்கான ஐடென்டிஃபிகேஷன், எங்கே போனால் எங்கே இருக்கிறார் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா ஒரு சில மறுவைத்த நபர்கள். லாஸ்ட் டைம் வந்து இஸ்ரேல் நடத்தும் போது அவர் எங்கே போனார் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியல. பட் இதுக்கெல்லாம் இந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க. எங்கே போகிறார் எங்கே இருக்கிறான்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நிச்சயம் தாக்குதல் ஒன்று நடக்கும் பட்சத்தில் அயதுல்லா அலி காமேனி அவர்களுக்கு குறி வைக்கிறது அமெரிக்கா என்பதும் கூடுதல் தகவல். ஏன்னா அவர் ஒவ்வொரு முறையும் ஃப்ரைடே ப்ரேயர் போடும்போது டெத் டு அமெரிக்கா, டெத் டு அமெரிக்கா, அதுவும் குறிப்பாக ட்ரம்ப், டெத் டு ட்ரம்ப் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறதுனால அவங்க வந்து தயாராக இருக்கிறார்கள். துருக்கியினுடைய பிரசிடென்ட் எர்டகன் அவர்கள் வந்து ஒரு குசி மூலகிறாரு, டெய்லி மக்களை கூட்டுறாரு. இஸ்லாம் மலர்ந்து விட்டது சிரியா தேசத்தில், இஸ்லாம் மலர்ந்து விட்டது. அந்த பறந்து விரிந்த தேசத்தில் நம் கனவை நினைவாக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள் பறந்து விரிந்து தென்படுகிறார்கள். நமது முயற்சி வெற்றி பெற்று விட்டது. இனி இந்த பூ உலகில் பறந்து விரிந்து வேண்டும். டெய்லி எர்டகன் அவர்களுக்கு இதே ஸ்பீச் தான். தலைவர் வந்து ஒரே ஹாப்பி மூலகிறாரு. தலைவரே வந்தா ஒன்றும் முடியல, ஏன்னா அமெரிக்காவோட படைகளை வெளியேற்றிட்டாங்க, ஆல்மோஸ்ட் குர்திஸ் ரீஜனை டவுன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வேற என்ன சோனமத்தா வேணும் சொல்லுங்கன்ற மாதிரி ஒரே ஹாப்பி மூலகிறார். இந்த ஃபீஸ் கமிட்டி, காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீஸ் கமிட்டியில் ஃபைனலாக இறுதியாக இருக்கிறது, அதாவது சைன் பண்ணுறதெல்லாம் தாண்டி ஒரு பணத்தை கொடுத்து ஃபைனலாக இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அர்ஜென்டினா, எகிப்து, இந்தோனேசியா, ஜோர்டன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, துருக்கி, இந்த பக்கம் ஸ்பெயின், ஸ்லோவேனியா, யூகே, ஸ்வீடன், நார்வே, பிரான்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒன்று தான், யூகே வந்து பயங்கரமாக அப்படியே எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணுனாங்கல்ல. இந்த மொரிஷியஸ் தீவு பக்கத்தில் இந்த சாகோஸ் ஐலாண்டு, டியாஜோ கார்சியா போன்ற தீவுகள்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அந்தந்த நாடுகிட்டே கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல. யூகே மிரட்டினாங்கல்ல, பாராளுமன்றத்தில் கொடுத்து தீர்மானம்லாம் கொண்டு வர மாதிரி ட்ரை பண்ணாங்கல்ல, கடைசியில் பின் வாங்கிட்டாங்க. இல்லை வேண்டாம், இந்த சூழ்நிலை நம்மளுக்கு எதுக்கு, அதனால் பெரிய அண்ணனுக்கு ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், சும்மா வாயில் மிரட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்தியாவோட தகவல், நம்ம யூஏயினுடைய தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்பு பங்களாதேஷில் பவர் கிரைசிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா. குறிப்பாக அதானி வந்து பெரிய அளவுக்கு பவர் கொடுத்துருந்தாங்க யாருக்கு, பங்களாதேஷுக்கு. அதில் 427 மெகாவாட் பக்கம் வந்து ஜார்க்கண்ட் பிளான்ட் வந்து ஆல்மோஸ்ட் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணதில் இந்த பங்களாதேஷில் மிகப்பெரிய அளவுக்கான பவர் கிரைசிஸ் அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்கி செய்திகள் காலந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்னொன்று பார்த்தோம்னா பங்களாதேஷ் இந்தியாவுக்குள்ளே வந்து T20 விளையாட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால் ஐசிசி என்ன பண்ணிட்டாங்க, ஐசிசி வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பதில் வந்து ஸ்காட்லாந்தை சேர்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இடையில் பாகிஸ்தான் வந்து தனது நட்பை நீட்டி இருந்தாங்க. சப்போஸ் பங்களாதேஷ் விளையாட போனால் நாங்களும் வரலன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த முடிவை பார்த்துட்டு பாகிஸ்தான் எதுக்கு வம்பு, நம்ம கொஞ்சம் அமைதியாக, அதாவது கண்டனம்னா கடும் கண்டனம், அதை மட்டும் தெரிவிச்சுக்கலாம், அவசரப்பட்டு கண்ணை குத்துற கண்டனமோ இல்லை கூட நாங்களும் விளையாட வர மாட்டோம்னு சொல்ல மாட்டோன்ற மாதிரி நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு வந்து அங்கே போய் யாரும் பாகிஸ்தானில் கிரிக்கெட் விளையாடாதனால அவங்க ஸ்டேடியம் ஃபுல்லாக மாடு மேய்க்கிற கிரவுண்ட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களாம் வீராப்பா வந்து மறுபடியும் சொன்னாங்கன்னா இது பெரிய டேஞ்சர் ஆகிடும், அதனால் இல்லை அதையும் மீறி நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், T20 வரமாட்டேன்னு சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். வாய்ப்புகள் இல்லை, பட் பங்களாதேஷ் அவங்களே
வச்சுக்கிட்டாங்கன்றது நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல், யுஏஇ வந்து என்ன பண்ணுறாங்க, அஃபீஷியலாக இஸ்லாமாபாத்தினுடைய ஏர்போர்ட்னுடைய ஆப்ரேட் பொசிஷன் வச்சுருந்தாங்க யுஏஇ பாகிஸ்தானில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புல் டவுன், இல்லை நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணங்களை பற்றியோ வேறு எதை பற்றியுமே அவங்க சொல்லலை. உடனே பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நான் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறேன், வேறு ஏதாவது நிறுவனங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. திடீர்னு பாகிஸ்தான் வந்து யுஏஇ கிட்ட முரண்டு பிடிக்கிறதும், யுஏஇ வந்து பாகிஸ்தான்லேருந்து வெளியேறதும் ஒரு பெரிய கதை இருக்குங்க. அது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ யுஏஇனுடைய பிரசிடென்ட் ஷேக் முகமது பின் ஜயாத் அவர்கள் வந்து வந்திருந்தார் இல்லையா, வந்ததுக்கப்புறம் இந்தியா கிட்ட பார்த்தோன்னா ஒரு 3 பில்லியன் டீலு, அதாவது நேச்சுரல் கேஸ் நம்ம வாங்குற மாதிரி, அது இல்லாமல் ஒரு 200 பில்லியன் வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு டபுள் ஆக்கிற மாதிரி. அப்புறம் வந்து டிஃபென்ஸ் டையோட மிக முக்கியம் என்னென்னா ட்ரைனிங், ஸ்பெஷல் ஆப்ரேஷன் அண்டு கவுண்டர் டெரரிசம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கவுண்டர் டெரரிசம் அப்படின்னா யுஏஇ வந்து எந்த இடத்துல பெருசாக அவங்களுக்கு டென்ஷன் ஆனாங்கன்னா ஏமனுக்குள்ளார, அதாவது ஏமனுக்குள்ளார யுஏஇயுடைய பேக்கட் ஃபோர்ஸு துண்டை காணும் துணியை காணும் துரத்தி விட்டதில் யாருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு, சவுதிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. சவுதியும் யாரும் க்ளோஸில் இருக்காங்க, பாகிஸ்தானும் க்ளோஸில் இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒன்றா சேர்ந்து இது பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஆட்டமா அப்படின்றதுனால யுஏஇ என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா கிட்ட வராங்க. இது திடீர்னு எடுத்த முடிவு, மற்ற முடிவு வரல, திடீர்னு எடுத்து சும்மா வந்து ஒரு 3 மணி நேரம் தான் பேசினாங்க, உடனே போயிட்டாங்க. திரும்பி வந்து பேசி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எல்லாம் பெருசாக எடுக்கிற மாதிரி பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு ஆங்கிளில் கூட கான்ஸ்பிரசி தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, யுஏஇ பொறுத்த வரைக்கும் அங்கே நம்ம பாகிஸ்தான் இந்தியாவோட எல்லை பகுதியில் தீவிரவாத குழுக்கள்லாம் இருக்குல்ல, அங்கேயே எங்களுக்கு ஆள் இருக்காங்க, ஒன்றும் இல்லை முடிச்சுக்கலாம், நம்ம பசங்க தான், ஒரு 4 டீம் அனுப்பிச்சி விட்டா முடிச்சுக்கலாம் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறதுங்க ஐயா. ஏன்னா பாகிஸ்தானை இந்த இடத்துல டவுன் பண்ணாதான் சவுதி அரேபியா கொஞ்சம் கேட்பாங்க அப்படின்ற கோணத்தில் யுஏஇ நம்ம கிட்ட வந்திருக்கு. ஏன்னா போதாத குறைக்கு துருக்கி அங்கே இவங்க யார், துருக்கி, சவுதி, பாகிஸ்தான் ஒன்றா சேர்றாங்க. அது இன்னைக்கு துருக்கி வேறு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சூடானுக்கு இன்னும் படைகளே கிளப்புங்களே, சூடானில் நீ நம்ம ராஜ்யம் பெரிய அளவுக்கு வளரணுன்ற மாதிரி அங்கேயும் பெரிய அளவுக்கான வீரர்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம். அங்கேயும் யுஏஇ பேக்கட் ஃபோர்ஸுக்கு எதிராக துருக்கி ஃபோர்ஸும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் யுஏஇ இங்கே இந்தியாவுக்கு வந்தது பெரிய ஒரு ஆங்கிளாக, குறிப்பாக பாகிஸ்தானுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியுங்க. இந்தியா வந்து அஃபீஷியலாகவே சொல்லியிருந்தாங்க, ஆர்பிஐ வந்து மறுபடியும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 173 பில்லியன் பக்கம் அமெரிக்காவுடைய பத்திரங்களை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு முழுக்க தங்கத்தை வந்து ரிசர்வ் பண்ண சொல்கிறாங்க. அதனால் தங்கம் வந்து ஒரு நாளைக்கு 1000-2000 பக்கம் ஏறனா அது எப்படிங்க பாஸ், சொல்லுங்கள் பாஸ். தங்கம் அதுக்குன்னு தங்கம் சாப்பிட்ற பொருளாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நிறைய சாமானிய மக்கள், நிறைய ஏழை மக்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. அது பெண் குழந்தை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது தங்கத்தோட விலையேற்றம். ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை இதெல்லாம் ட்ரம்ப் போனதுக்கப்புறம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, அது ஒரு நிம்மதி அளிக்கும். ஆனால் அது மாதிரி தெரியலையே, சூழ்நிலை பார்த்தா மிக மோசமாக இருக்குது. என்னைக்கு அவங்க ரிசர்வ் ஆனால் வெறிஜா ஆகுது, ஒரு மாதிரி வெடிச்சு சிதறப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.